ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 23. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷனா நம்ம டைரக்டர் வி வந்து ஜைஜையை வெளியில இருக்க சொல்றாங்கல்ல. நம்ம ஜைஜைக்கு ரொம்ப பசிக்குது, பேசாம சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு ஒருத்தி வரா. இப்போ நம்ம ஜெய்சை அந்த பொண்ணுக்கிட்ட நான் அதாவது இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவளும் இருந்துட்டு இல்லை மேம், நீங்கள் டேபிள் புக் பண்ணாதான் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இவ போய் சோகமாக படிக்கட்டில் உட்காந்துக்கிறா. பசி வேற அவளுக்கு. அவ கூட வேலை செய்கிற பொண்ணு கொலிக் ஒருத்தி வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம ஜெய்சை கேட்குறா. இன்னும் இல்லை, பிரசிடென்ட் வி வந்தாலே நிறைய குடிப்பாரு, இது இன்னும் ரொம்ப நேரம் போயிட்டே தான் இருக்கும், நீ வேற நல்லாவே சாப்பிடல, உனக்காக கொஞ்சம் பன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் ரொம்ப ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. தேங்க்யூ நம்ம ஜெய்சை சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஆனாலும் இந்த மாதிரி விஷயம் உனக்கு நடந்திருக்க கூடாது தான். மேனேஜர் சேன் அப்போவே உன்னை வீட்டுக்கு கிளம்ப சொன்னார். பிரசிடென்ட் வி வெளியில் வர அப்போ உன்னை பார்த்தாருன்னா அது வேற ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, உள்ள காணோன்னு தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. நம்ம ஜெய்சையும் ஜாக்கிரதையா நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளும் அந்த பன் எடுத்து ஒரு மாதிரி சோகமா நினைச்சிட்டு இருக்கா. பாவமா இருக்கு அவளை பார்த்தாலே. இங்க நம்ம லூராங்க அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜைசைக்கு டெக்ஸ்ட் பண்றான். முடிஞ்சிருச்சா, எல்லாம் நல்லபடியா போச்சா அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்றான். ஆனா நம்ம ஜைசை அதுக்கு பார்த்துட்டும் ரிப்ளை பண்ணல. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி, நம்ம வேணா கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றான். உடனே அவளும் எடுத்து ராங் அப்படின்னு சொல்றா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை, டின்னர் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு லூராங் கேட்குறான். டின்னர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் ரோஸ்டட் டக், சிக்கன், கேண்டி டேப்பிள் எல்லாமே சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அலற மாதிரி இருக்கா. அவ்வளோ இருந்துச்சுல்ல, அப்புறம் ஏன் அலற அப்படின்ற மாதிரி லூராங் கேட்குறான். நான் இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பை தாண்டி வந்தேன்னா அதில் சியாங்கி ரோடுன்னு போட்டு இருந்தது, திடீர்னு ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுற லூராங் அப்படின்ற மாதிரி சொல்லி அலறா. நான் வேணா வரேன் அப்படின்னு லூராங் சொல்கிறான். அவள் இருந்துட்டு இல்லை வேண்டாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் நாளைக்கு சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ராங் நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி அலறா. இல்லை, நீ எதுவும் தப்பு பண்ணல, ஏன்டி இப்படி அலற அப்படின்ற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் ஃபோனு வச்சிட்றா. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அவள் அங்கே போய் உக்காந்துட்டு அதையே நடந்ததையே நினச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு பஸ் வருது. மேம், இதுதான் லாஸ்ட் பஸ், நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவளும் இருந்துட்டு இல்லை, இது என்னோட ஊரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த பஸ்ஸும் கிளம்பிடுது. நம்ம சைஸை உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. டோரேமானோட இனிவர் டோர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. நீ இந்த தடவை தப்பு பண்ணிட்ட, நீ இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுற, ஆனால் சோஷியல் கேதரிங்ஸை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலை, இதுலேயே தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது மேனேஜர்கிட்ட இருந்து. அதை நினச்சிட்டு பார்த்துட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி சோகமாக போகிறா. அப்போன்னு பார்த்து ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம லூராங் வந்து நிற்கிறான். லூராங்க பார்த்து தான் ரொம்பவே கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா. நம்ம ராங் சொல்லிட்டு இருக்கான், உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு நீ பேசுறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ராங்கும் அழுவாத, சரி அதான் நான் வந்துட்டேன்ல, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல ஏறுறாங்க. நம்ம லூராங்கும் ஜை தூங்கிட்டு இருக்கா. ஏசி கொஞ்சம் கம்மியா வச்சிடறா, தூங்கிட்டுன்னு குளிரும்ல, அதனால அவனும் அவளை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் தான் செஞ்சேன், சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நம்ம லூராங் கேட்குறாரு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப செம்மையா இருக்கு. ராங் நீ 3 மணி நேரம் கார் ஓட்டி இருக்க, உனக்கு டயர்டா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. டயர்ட் தான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். நான் உனக்கு தொல்லையா இருக்கேன்னு நீ யோசிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ நம்ம லூராங் சொல்றான், நான் மட்டும் அங்கே வரலன்னா என்னால் இங்கே நிம்மதியாக தூங்கி இருக்க முடியாது. ஜை மதிப்பு இருக்கிற விஷயம் எதுவுமே சுமையாக இருக்காது, உன்னால் முடியும்னா நான் உங்ககிட்ட அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ண சொல்லி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜையும் காதை பொத்திக்கிறா. ஏன்னு கேட்குறப்போ அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அடுத்தவங்களோட வார்த்தையை நீ காதில் போட்டுக்காத, அது அப்படியே காது வழியாக போய் மனசில் ஏறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ காதை பொத்துனது நீ சொன்னது என் மனசில் ஏறணுங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ முதல்ல சாப்பிடு ஜெய்சை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே என்னடானா நம்ம கூரோன் ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஒருத்தன் புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான், நைட்டு இன்வைட் பண்ணியிருக்கான் சாப்பிட, நம்ம வேணா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளும் இருந்துட்டு இல்லை, நான் என்னோட ஃப்ரெண்டோட போகிறேன்னு சொல்லிட்டேன், அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் அவனோட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஃபுட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் வச்சிட்றான். சரி இந்த டிக்கெட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம லூராங்கையும் வாங்ஃபாங்கையும் கூப்பிட்றான். உடனே எல்லாம் நெக்ஸ்ட் டே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து இதுக்கு தான் நீ என்ன முக்கியமான விஷயம்னு கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி லூராங் சொல்லிட்டு இருக்கான். அம்மா சாப்பிட்ற விஷயத்தை விட வேற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப அதுவும் இது கப்பிள் ரெஸ்டாரண்ட்க்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜாங்ஸிய வராங்க.
குரான் வாங்ஃபாங் நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ உடனே குரான்னு பார்த்துட்டு நீ இந்த ரெஸ்டாரண்ட் தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க, நான் என் ஃப்ரெண்டோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கே போய் உட்காந்துடுறா. வாங்ஃபாங் சொல்கிறான் கப்பிள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாங்ஜியா ஒரு பையன் கூட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம குரானும் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறான். நம்ம குரானும் யாருக்கு தெரியும் மெனு கார்டு பார்த்துட்டியா கூடுன்னு அந்த மெனு கார்டு வாங்கி மெனு கார்டை பார்க்காம நம்ம ஜாங்ஜியாவே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம லூரான் கேட்குறான் நீ என்ன விஷயத்த ஜாங்ஜியா கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன விஷயம் நம்ம குரான் சொல்கிறான். தப்பா புரிஞ்சிருக்கேன், நீ அப்பட்டமா தெரியுது நீ பண்ணுறது அப்படின்ற மாதிரி லூராங்கு வாங்ஃபாங்கு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம குரான் சொல்கிறான் ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. ஜாங்ஜியாவுக்கு பிடிச்சது ஷான்யூ மாதிரியான ஆள் தான், அன்பாக தாட்ஃபுல்லானவனாக இருக்கணும். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்க பயமாக இருக்குது, விட எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் இன்னும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால ஃப்ரெண்டாக இருக்கிறதே ஒரு பெரிய வரன்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு, நினச்சதெல்லாம் சொல்லிட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற கிஃப்ட்டை கூட நம்ம ஃப்ரெண்டாக கொடுத்துடலாம், ஆனால் லவ் பண்ணிட்டா அப்படி இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லவ் சொன்னதுக்கப்புறம் ஏற்றுக்கலன்னா பழைய மாதிரி சகஜமாக பேச முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு நாங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை நீ அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு நம்ம வாங்ஃபாங் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கண்டிப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னதே சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம வாங்ஃபாங்க அப்படியே கட்சி மாதிரி தடாலடியாக நீ முடிவு எடுக்கலின்னா அது நல்லா இருக்காது, வா இப்போவே போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்று வேணாட்டா உட்கார அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கூரான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஜாங்ஜியாக்கு பிடிச்சது ஹாட் பாட் கிரேவி, ஃபிஷ்ஷு, சோயாபீன் பேஸ்டோட நூடுல், ஐஸ்கிரீம், இதை பற்றி பேசினாலே அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங்ஜியா வந்துடுறா. குரான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நைட் வாக்கிங்கான்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம குரானும் அதெல்லாம் இல்லை, நீ இப்போ தானே டின்னர் சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நம்ம ஜாங்ஜியாவும் டம்ப்ளிங் சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பண்ணதா இல்லை ஃப்ரோசனா அப்படின்னு நம்ம குரான் கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியாவும் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணது, ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம கூறானும் நல்லது தான், சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறேன், நீ ரொம்ப நேரம் இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாங்ஜியவும் கூறான் நான் உன்கிட்ட ஒன்று அப்படின்னு சொல்ல வந்துட்டு இல்லை நான் கிளம்புறேன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்போ இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் காரில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னோட முயற்சி வீண் போகலன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவன்கிட்ட ஏதாவது சொல்ல வந்துட்டு சொல்லாமல் இருப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் எனக்கு ஒரு சிக்னல் மாதிரி தோணுச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம வாங்க வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்கிறான். நம்ம லூராங்க கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பில்லடா அப்படின்னு சொல்கிறப்ப சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம கூரான் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம வாங்ஃபாங் சொல்கிறான் ஹைஸ்கூல் குரூப் சாட் மெசேஜஸ் பார்த்தீங்களா, 1 and 2 year ஸ்டூடெண்ட் அலுமினிய கேதர் பண்ண போகிறாங்களாம், இந்த வாரம் தான் நடக்க போகுது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்மளூராங்க இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அதை வேற முடிக்கணும், ஜைஸையும் ஓவர் டைம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம குரானும் நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஜியா வரேன்னு தெரிஞ்சு இல்லை நான்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு அவனும் ஜாங்ஜியாவை பார்க்க போகிறான். இங்கே கேதரிங் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கூரான் ஃபோனை பார்த்துட்டு யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான்னு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவன் ஃபோனை பார்த்து எந்த சைடு பார்த்தா நம்ம ஜாங்ஜியை நம்மளை பார்த்து மயங்குவா அப்படின்ற மாதிரி செல்ஃபி கேமரா போட்டு பார்த்துட்டு இருப்பான். அவனை பார்த்து நம்ம ஜாங்ஜி அங்கே வர ஒரு க்யூட்டான ட்ரெஸ்ஸில் நம்மால் அப்படியே ஜாங்ஜியை பார்த்து மயங்கி போய் அப்படியே உக்காந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே உட்காந்துருக்கிறத பார்த்து நம்ம ஜாங்ஜியாவே கிட்ட வந்துடுறா. கிட்ட வந்து ஹலோ கூரான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அவன் என்னடான்னா இன்னும் ஷாக்லேருந்து வெளியிலே வரல. சொல்லு ஜாங்ஜியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜாங்ஜி என்னடா அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறப்ப இன்னைக்கு நீ பார்க்க வித்தியாசமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்போ நான் அழகா இருக்கேனா, என்னடா சொல்லு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு மதியம் தான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன், இதுக்கு முன்னாடி இப்படி போட்டதே இல்லை, இது ஆக்வர்டா இல்லை அப்படின்னு நம்ம கூரான் கிட்ட கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து நம்ம ஜாங்ஜியாவோ கூட வேலை செய்கிற ஒருத்தன் வந்து வா டான்ஸ் ஆடலான்னு கூப்பிடுறான். ஜாங்ஜியாவும் இல்லை எனக்கு டான்ஸ் ஆட வராது நான் வரல அப்படின்னு சொல்கிறப்ப கூரானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை அவளுக்கு டான்ஸ் ஆட வராது நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் என்னென்னமோ பேசி கூப்பிடுறான், வா நான் உனக்கு கற்று தரேன் அப்படின்ற மாதிரி. நம்ம கூரானும் போகக்கூடாதுன்னு எதாவது சொல்கிறான். அதனால நம்ம ஜாங்ஜியா போயிடுறா. டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு வந்து இங்கே கூரான் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், டிவி ஸ்டேஷனில் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஜாங்ஜியா மேலே ஒரு க்ரஷ், அவன் லவ் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம கூரான் சொல்கிறான் ஆக்சுவலாக எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் எந்திரிச்சு போயிடுறான். இவன் வந்து மாடியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜாங்ஜியாவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜாங்ஜியா எங்கேன்னு கேட்குறா. மாமாவை போயிட்டு அப்படின்னு சொல்றப்ப நீ அவன் கூட சேர்ந்து போல, என்னடா பாய் ஃப்ரெண்ட் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி தனியா அமைச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறப்ப அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்ணலையான்னு கேட்டுட்டு இருக்கா.
அப்பதான் அவ சொல்றா, ஃபெஸ்டிவல் மார்க்கெட்ல நான் அவளை பார்த்தேன். அப்ப அவ சொன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதே நல்லது, லவ்வர்ஸ் ஆகி ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா குரன் எனக்கு பாய் ஃப்ரெண்டா வந்தா ஓகே தான் சொல்லியிருப்பா. அதை இங்க நம்ம குரன் கிட்ட சொல்றா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ இதை சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா நம்ம ஜாங்ஜியாவை தேடி ஓடிட்டு இருக்கான். அவளை காணோம். ஃபோன் பண்றான். அப்பன்னு பார்த்து நம்ம ஜாங்ஜியா வரா. குரான், எதுக்குடா கால் பண்ணிட்டே இருக்கேன்? நான் இப்பதான் கான்ஃபரன்ஸ் கால் முடிச்சுட்டு வந்தேன். ஏன்டா சொல்லு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம குரானும் அப்படியே மொல்ல கிட்ட வரான். எல்லாம் ஒன்னா சன்ரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்ததை ஒரு பேப்பர்ல எழுதுனேன். அதை உன்கிட்ட கொடுக்கலான்னு நிறைய தடவை யோசிச்சேன், ஆனா கொடுக்க முடியல. அது இப்போ என்னோட பர்ஸ்ல தான் இருக்கு. அது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறியா? நான் உங்ககிட்ட படிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம ஜாங்ஜியாவும் ஓகேன்னு சொல்றா. ஜாங்ஜியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு உன்னை பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதை எழுதிட்டு இருக்கும்போது என்னையே அறியாம சிரிச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட என்னை பார்த்து நான் அவன் நிச்சயம் பைத்தியமாயிட்டான்னு சொன்னான். அவனுக்கு என்ன தெரியும் நான் உன் மேல பைத்தியமானது. நான் வெளிநாட்டில் படிக்கிறப்போ நிறைய பழமொழிகள் கற்றுக்கிட்டேன் ஜாங்ஜியா. அதில் ரொம்ப கஷ்டமானது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறது தான். இன்னைக்காவது காதலில் விழுந்தா நான் என்றைக்குமே மறக்க முடியாத காதலாக இருக்கணும்னு என் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒவ்வொரு டைமும் காதலில் விழும்போது என்னையே அறியாமல் பயத்துலேயும் குழப்பத்துலேயும் என்னென்னமோ செஞ்சுட்டேன். என் காதலை கூட சொல்ல முடியல தெரியுமா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். ஜாங்ஜியா எந்த கவலையும் இல்லாமல் சுற்றிட்டு இருப்பா. அவளை போய் யார் காதலிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் தான் நீ கொடுத்த ஃபோட்டோவை 5 வருஷமா என் கையில் வச்சுட்டு இருந்தேன். நான் நிறையா தடவை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதே போதும்னு நினச்சேன். ஆனால் நீ இன்னைக்கு வேற ஒருத்தரோட டான்ஸ் ஆடும்போது பொசிசிவ்ல அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு அப்படி பண்ண மாட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்ஜியா கேட்குறா, அப்போ ஒரு ஃப்ரெண்டுனா என்ன பண்ணணும்னு கேட்குறப்போ, ஒரு நல்ல ஃப்ரெண்டு தினமும் ராத்திரி கண்ணு மூடும்போது நீ அதில் தெரிய மாட்ட. நீ கவலைப்படும் போது உன்னை விட அதிகமாக கவலைப்பட மாட்டான். தேவையில்லாத விஷயத்த பற்றி அதிகம் யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஜாங்ஜியா அங்கேருந்து நம்ம குரானை கிஸ் பண்ணிடுறா. இப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா, ஒரு ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ண மாட்டாள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம குரானுக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா, நானும் உன்னை ஃப்ரெண்டாலாம் ஏற்றுக்கல, நானும் உன்னை லவ் பண்ணிட்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம குரானுக்கும் ஒரே சந்தோஷம். 2 பேரும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீச்சுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம வாங்ஃபாங் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வரான். இந்த பக்கம் ஒரு ஜோடி, இந்த பக்கம் ஒரு ஜோடி, நம்ம மட்டும் ஏன்டா தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ வாங்ஃபாங் சொல்கிறான், சொந்த செலவுலேயே சூனி வச்சுக்கிற நான் தான், கம்முன்னு இருந்திருக்கலாம். உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். குரான், அப்ராட்ல வாங்கின கேம் கன்சோல் எனக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கன்சோலை வேணா கொடுக்குறான், ஆனால் என்னால் உன் கூட விளையாட முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கடா அப்படின்ற மாதிரி வாங்ஃபாங் சொல்கிறான். அப்போ பண்ணேன்டா, இப்போ நான் இவளால் என்னை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாங்ஜியாவும், நீ வா நம்ம முன்னாடி பேசிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சைஸையை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ நம்ம வாங்ஃபாங் சொல்கிறாங்க, மேரேஜ் கிஃப்ட்கான காசு கூட நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம குரான், மேரேஜ் எல்லாம் அப்புறம் தான், ஃபர்ஸ்ட் நாங்கள் டேட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம லூராங்க்கு தான் மேரேஜ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. லூராங்கும் நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூராங் நின்றுட்டு இருக்கான். டேக் இட் ஈஸி சார், ரொம்ப பதட்டப்படாதீங்க. இந்த ட்ரோனை மேக் பண்ணதே நீங்க தான், உங்களை விட யாருக்கும் இங்க எதுவும் அதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சைஸை கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது, ராங் எங்க ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலையா மாட்டிக்கிட்டேன், உன்னோட டாக்கை பார்க்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, இது ஒரு ப்ராடக்ட் லான்ச் தானே, நானே பேசிக்கிறேன், இதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், நீ அப்புறம் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ஆனால் இதே கடைசி இல்லைல்ல ஜைஸை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பெஸ்ட்டுன்னு சொல்கிறா. தேங்க்யூன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் கூப்பிட்றான். சார் டைம் ஆச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே நம்ம லூராங்க என்ன பேசிகிட்டு இருப்பான்னா, ஆக்சுவலாக அவன் ஒரு ட்ரோன் மேக் பண்ணியிருப்பான் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம சைஸை உட்காந்துருப்பா. ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுத்துருப்பா. நம்ம லூராங்க அங்கேருந்தே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க இருக்கவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ட்ரோன் பற்றின ரிசர்ச் ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ சின்ன வயசில் லூமிங்கில் ஒரு ஃப்ளையிங் மிஷினை பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதையெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எந்த விஷயம் உத்வேகத்தை கொடுத்துச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக இதை பர்சனல் கொஷின் தான் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவனாக தான் இருந்தேன், ஹை ஸ்கூல் முன்னாடி வரைக்கும். ஆனால் ஹை ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு தன்னம்பிக்கையான ஆளை பார்த்தேன், அவங்கனால தான் நான் இப்போ வரைக்கும் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம சைஸையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு முறையும் அவளோட கண்களை பார்க்கும்போது நான் மட்டும்தான் தெரியுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
ஒருத்தர்னால சூரியன் மாதிரியே எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும்னு யோசிச்சிருக்கேன். தோத்து போகும்போதும் என்னால் இது முடியாதுன்னு நினைக்கிறப்பவும் அவ வந்து வந்து என்னை ஊக்கப்படுத்திட்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாமே எனக்கு அவ தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜையை சொல்லிட்டு இருக்கான். யாருனால முடியும், என்னோட வெற்றி எல்லாமே அவளுக்கு தான், அவள் இல்லைன்னா நான் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளுக்காகவே நான் விடாமுயற்சியோட இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். உடம்பலூரங்க சொல்றான், மறுபடியும் அவளை நான் கண் கலங்க வச்சிட்டேன், வீட்டுக்கு போய் அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்றான். உடனே நம்ம ஜைஜையும் அவளை பார்த்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தால் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.